வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு டிராகன் பிரின்ஸ் இவான் அனிமோட 15வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். பரவால்ல. நீ கொஞ்சம் டேலண்ட் ஆனவன் தான் போல இருக்கு. வெறும் 8 நாள்லயே அந்த பேட்டர்ன கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண கத்துக்கிட்டியே. இந்த 8 நாள் எப்படி போச்சுன்னு கூட தெரியலன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அவனுடைய சோர்ஸ் பேட்டர்ன் டிராயிங்ல இருந்து பவர் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருது. இது ஏன் குன்யான் பாய்சன் பேட்டர்ன்னு சொல்றாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா என்னுடைய உடம்பு ஃபுல்லா ஒரே எறும்பா கடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீ அதெல்லாம் கையால தொட்டுக்கிட்டு எல்லாம் பெயிண்ட் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. நீ வீப்பிங் மேல பேட்டர்னை வரைய போற. அவனுடைய பிசிக்கும் ரொம்ப வீக்கா இருக்கு. நீ மட்டும் அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல எதனா தப்பு பண்ணிட்டனா அவனுடைய கதை அந்த இடத்துல முடிஞ்சு போயிடும்டா. நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரிஞ்சது. இன்னும் இருக்கிற டைமிங்ல நான் இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் எப்படின்னா மாஸ்டர் பண்ணி அவனுக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துப்பேன். சீனை கட் பண்ணா ஐன ஜூயுவான் என்ன பண்றாருன்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்கவும் அவர் ஒரிஜினல் டெக்ஸ்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் சிட்டில போயிட்டு வாங்கிட்டு வர சொல்லி இருக்காரு. இதை நீங்க கொஞ்சம் பாருங்க. என்ன இது எல்லாம் சக்தி வாய்ந்த பாய்சன் ஆச்சு. அவன் என்னதான் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா எனக்கு அவனுடைய ட்ரீட்மெண்ட் மேல நம்பிக்கை இல்ல. அதனால நம்ம ஏன் வேற யாரன்னா கண்டுபிடிக்க கூடாது. நம்ம எவ்வளவு பேரை கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா பிளாக் பாய்சன் கிங்கோடைய விஷத்தை சரி பண்ணவே முடியல. அது மட்டும் இல்லாம என்ன ஜூயுவான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. அதனால அவர் மேல நீ கொஞ்சமாச்சு நம்பிக்கை வை. நீங்க சொல்றதும் சரிதான். அவருடைய மெரிடியனை ஓபன் பண்ணி எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சுட்டாரு. அதனால இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அப்படியே பொழுது வெடிய கமாண்டர் எதுக்காக நீங்க இங்க நின்னுகிட்டு இருக்கீங்கன்னு நம்மளுடைய ஹீரோ கேட்கறான். ஐனஸ் இனி நீங்க அந்த வீப்பிங்க சரி பண்றதுக்காக போக போறீங்கல்ல, அந்த இடத்துல எதனா பிரச்சனை வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நாங்க கண்டிப்பா வருவோம். கமாண்டர் நான் 10 நாளா கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்திருக்கேன். அதனால எந்த பிரச்சனையும் வராது. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியே அந்த இடத்துக்கு யோயோ வர வெயிட் பண்ணுங்க. நான் நல்ல செய்தியோட திரும்பி வருவேன். ஏய் யோயோ யூவி எங்க? அவ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதனால அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நான் வந்துட்டேன். அப்படின்னா வாங்க நம்ம போலான்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சீனை கட் பண்ணா ரொம்ப லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால நான் இங்கிருந்து போறேன். ஏய் டிங் டிங் அதுக்குள்ளார ஏன் போற? எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஜூயுவான் பாய்சனை சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால நீ போயிட்டு அவன் என்ன பண்றான்றத பாத்துக்கிட்டு இரு. தப்பா எதனா பண்ணிட்டானா என்கிட்ட வந்து சொல்லு. அவனை இந்த ஜெனரல் மென்ஷன்ல இருந்து உயிரோடவே போக விட மாட்டேன். நீ சொல்லிதான் ஜூயுவான் கிட்ட அந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எதுக்காக எப்பயும் என்ன இந்த மாதிரி உனக்காக பண்ண சொல்லிட்டு இருக்க? டிங் டிங் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டு பிரின்ஸ் கியூ பேலஸுக்கு வரணும்னு தானே விரும்புற. அதுக்கு நீ வீக்கெங்லாங்கனோடைய மனசை மாத்துற வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். அப்பதான் என்னுடைய அப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க அலோ பண்ணுவாரு. அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து கிளம்பிடுறா. எவ்வளவு பேராசை பிடிச்ச பொண்ணா இருக்கா. அப்படியே அவனும் அந்த இடத்துக்கு வர பிளாக் பாய்சன் கிங்கோட விஷயம் என்னடா ஆயிடுச்சுன்னு அவர் கேட்கவும் பிளாக் பாய்சன் கிங் வந்து வீக்கெங்லாங்க நேரடியா பார்க்கணும்னு சொன்னா அப்பதான் நம்ம கூட அவன் கோஆபரேட் பண்ணுவானா. என்னடா சொன்ன வீக்கெங்லாங்க நேரடியா பார்க்கணும்னு விரும்புறானா. அப்படி அவன் நேரடியா போய் பார்த்தானா நம்ம சொல்ற விஷயத்துக்கு எப்படிடா அவன் கோஆபரேட் பண்ணுவான். எல்டர்சன் எனக்கு தெரிஞ்சு நீங்களே நேரடியா போய் பேசினாதான் இந்த விஷயம் நம்மளுக்கு சாதகமா முடியும். சரி அப்படின்னா நானே பிளாக் கேபிட்டல் சிட்டிக்கு போறேன்டா. வாங்க ஐனஸ் நைட்ல இருந்து நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஜெனரல். இன்னைக்கு நைட்ல இருந்து நீங்க நிம்மதியா தூங்குவீங்க மிஸ்டர் வி. நானும் ஒரு காலத்துல உங்களை மாதிரி இருந்தவன் தான். உங்களுடைய வலி எப்படி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். அதனால நீங்க என்ன நம்புங்க. கண்டிப்பா உங்களுடைய வலியை நான் சரி பண்ணிடுவேன். அவனும் சரின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து பாய்சனை ஊத்திக்கிட்டு இருக்கவும் என்ன இந்த பாய்சன் இப்படி இருக்குன்னு டிங் டிங் சொல்லிட்டு இருக்கா. ஜெனரல் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த பாய்சனை பார்த்து நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா இந்த பாய்சனை யூஸ் பண்ணி அந்த பாய்சனை சரி பண்ண போறேன். என்ன பாய்சனையும் வச்சு சரி பண்ண போறியா? இவனுடைய உடம்பு ஏற்கனவே ரொம்ப மோசமா இருக்கு. இவனை வச்சுக்கிட்டு நீ ஒன்னும் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காதரான்னு டிங் டிங் சொல்றா. ஜெனரல் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் கண்டிப்பா அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சரி ஐனஸ் அப்படின்னா நீங்க வீப் எங்க சரி பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஜெனரல் சொல்லவும் நான் இப்பவே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பிரஷை யூஸ் பண்ணி அவனுக்கு பின்னாடி சோர்ஸ் பேட்டர்னை வரிய ஆரம்பிச்சாரான். என்ன இவன் இந்த அளவுக்கு லோவான ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை யூஸ் பண்ணி எப்படி அவனை சரி பண்ண போறான். இதால எந்த ஒரு பலனும் இல்ல அப்படின்னு டிங் டிங் சொல்லவும் நீ சைலண்டா இருன்ற மாதிரி அவர் கையை காட்டுறாரு. அப்படியே யோயோ சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு நான் இதை வெற்றிகரமா முடிக்கணும்னா செகண்ட் கிரேட் ஒரிஜினல் டெக்ஸ்ட் மாஸ்டர் மூட யூஸ் பண்ணி நான் இவனுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு பார்த்தாகணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்ன இதை பாக்குறப்ப தேர்ட் கிரேட் ஒரிஜின்
டெக்ஸ்ட் மாதிரி தெரியுதுன்னு ஜெனரல் அவருக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்காரு. அடுத்துதான் முக்கியமான மூமெண்ட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பிரஷ்ஷை இழுத்து விடவும் அவனுடைய உடம்புல இருந்து பாய்சன் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருது. என்ன அந்த பாய்சன் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஹீரோவும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனுடைய உடம்புக்குள்ளார என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சாராம். பார்த்தா அவனுடைய உடம்புல இருக்கிற ஈவில் பவர் எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்கவும் ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அது கூட சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோ அவனுடைய சொல்படியை வெளியில வர வைக்கவும் இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கிங் சொல்லவும் இது இன்னும் முடியல, இதுதான் ஆரம்பம் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பா ஆனா இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுடைய டெக்னிக் எல்லாம் எதனால வேலை செய்யாம போயிடுச்சுன்னு கிங் கேட்க, ஏன்னா ஐன சோல்ஜருங்களை யூஸ் பண்ணி சண்டை போடுற மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் கிரேட் ஒஜின் டெக்ஸ்டை யூஸ் பண்ணி அந்த பாய்சனுங்களை 7 விதமா பிரிச்சு அதுங்களை வீக் ஆக்கி அதுக்கப்புறம் மறைஞ்சுக்கிட்டு இருக்கிற பாய்சன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த பாய்சன்களால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. உண்மையிலே இது ரொம்ப அற்புதமான விஷயம்னு ஜெனரல் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா இந்த தடவை கண்டிப்பா இவர் காப்பாத்திருவாருன்னு தான் நான் நம்புறேன். ஆனா இத்தனை ஒரிஜின் டெக்ஸ்ட ஒரே நேரத்துல கண்ட்ரோல் பண்றது மூலியமா அவருடைய சோல் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆக ஆரம்பிக்கும், அவருடைய கண்ட்ரோலும் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு ஜெனரல் சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஹீரோவால கண்ட்ரோல் பண்ண முடியாம எப்படியோ அந்த பாய்சனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னு அந்த பாய்சன் எல்லாம் வெடிஞ்சு வெளியில வர ஆரம்பிச்சிருது. இந்த டீமன் பாய்சன் எல்லாம் பின்னாடி வையா அவனுடைய உடம்புல இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஜெனரல் சொல்லிக்கிட்டு இருக்கவும் இந்த தடவை மட்டும் இந்த பாய்சன் எல்லாம் தப்பிச்சு போயிடுச்சுன்னா என்னுடைய தம்பி இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப கஷ்டப்படுவான்னு கிங் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவனை சரி பண்றேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இவனுக்கு ரொம்ப வலியை கொடுத்துக்கிட்டு இருக்கடா, உன்னால முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவர் முறைச்சு பார்க்கவும் அவ அப்படியே சைலண்ட் ஆகிடுறா. எதிர்பார்க்காத விதமா என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருச்சு, அதனால இந்த ஒரிஜினல் டெக்ஸ்டும் கொஞ்சமா வீக் ஆகிடுச்சு. அப்படியே யோயோவோ டுன்டுனை கீழே இறக்கி விட்டுட்டு உனக்கு ஹெல்ப் வேணுமாடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் விய சரி பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதனால கண்டிப்பா நான் இதை செஞ்ச தீர்வுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை வெளியில வர வைக்க என்ன இவனுடைய சூழலை கஷ்டப்பட வச்சு இவன் இதை சரி பண்ணணும்னு விரும்புறானே. அப்படியே ஹீரோ அதை இழுத்து விடவும் உள்ளுக்குள்ளார பயங்கரமா ஒரு போரே நடந்துகிட்டு இருக்கு. ஃபைனலா அவனை பயபடியே மாத்திட்டு ஹீரோ எழுந்துக்கவும் அவனால ஒண்ணு முடியாம அப்படியே யோயோ மேலே விழுந்துடுறான். நீ இப்ப என் மேல இருந்து எழுந்துக்கிறியா இல்ல டுன்டுனை விட்டு உன்னை கடிக்க சொல்லட்டுமாடா, நீ இப்ப எப்படிடா ஃபீல் பண்றேன்னு கிங் கேட்கவும் இந்த மாதிரி ரிலாக்ஸா நான் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதே இல்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஜெனரல் ஊசியை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க பாய்சன் வெளியில வரவே இல்ல. ஐனஸ் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்க, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், அதனால நீங்க போட்ட கண்டிஷன் படி உங்களுக்கு யுவான் ஸ்வாலாங் ஃபுட்டை கிஃப்டா கொடுக்குறேன். எப்படியோ நான் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணதுக்கு பலனா இது இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. ஐனஸ் நான் அவங்க கூட கொஞ்சம் தனியா பேச விரும்புறேன்னு ஜெனரல் சொல்லிட்டு இருக்காரு. சீனா கட் பண்ணா இது எப்படி நடந்துச்சு, அவன் எப்படி அந்த பாய்சனை சரி பண்ணான் சார், நம்ம இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அதனால சீக்கிரமா நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பி ஆகணும். சரி வா சீக்கிரமா பிளாக் கேபிட்டலுக்கு நம்ம போலாம்டா. கியூஆவோ என்ன நீ உன்னுடைய பிரின்சஸ் கியூ மேன்ஷனுக்கு கூட்டிக்கிட்டு போறேன்னு சொன்னியேடா, அந்த விஷயத்த நான் எப்படி மறந்து போவேன் செல்லம். நடந்துகிட்டு இருக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் ஏன்ஷியன் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய சாங் குஷாங்க சேர்ந்தவங்க தான் காரணம். அவங்க கிட்ட பெரிய பைத்தான் ஒண்ணு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சோல்ஜர் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்கன்னு நான் கேள்விப்பட்டு இருக்கேன்னு ஜெனரல் சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. சரி ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, அதனால போய் ரெஸ்ட் எடுங்க ஐனஸ்ன்னு ஜெனரல் சொல்றாரு. அப்ப அவங்க எல்லாரும் வீட்டிங்க காயப்படுத்திட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா சீக்கிரம் ஆளுங்களை அனுப்பி அவங்கள பிடிச்சிக்கிட்டு வர சொல்லுங்க. அப்ப மிலிட்டரி கேம்ப்ல இருக்கிறவங்க டிங்குக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க பிளாக் பாய்சன் கிங்க பார்க்க போறதா டிங் என்கிட்ட சொன்னான். அப்படின்னா அவனுங்க எல்லாரும் பிளாக் பாய்சன் கிங்கு கூட கூட்டணி வச்சுக்க போறானுங்களா, அவனுங்கள நான் சும்மா விட மாட்டேன். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம அப்படியே இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.